அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இந்த இது பார்த்தோம், மருத்துவ குறிப்புகள் நிறைந்த மூலிகை வனமாக இருக்கக்கூடிய இந்த இடம்னு சொல்லி பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஈசனுக்கு கற்கடேஸ்வரருங்கிறதையும் பார்த்தோம், மூலிகை வனேஸ்வரங்கிற மற்றொரு பேரையும் பார்த்தோம். அதே போல் அந்த தாயாருக்கு அபூர்வ நாயகி அப்படிங்கிற ஒரு பேரை பார்த்தோம், அருமருந்து அம்மை அப்படிங்கிற மற்றொரு பேரையும் பார்த்தோம். இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் வந்து இதை சொல்லியிருக்கிறோம். அதே இதில் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் இங்கே போய் சேர விசேஷம்னு சொல்லி பார்த்தோம். செவ்வாய்க்கிழமை 3 மணிலேருந்து 4:30 மணி அந்த ராகு கால வேளையில் அந்த நண்டாங்கோயிலில் போய் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மைக்கும் அபூர்வ நாயகி அருமருந்து அம்மை இருவருக்கும் நீங்கள் கரும்பு சாறு கொண்டு, கரும்பு ஜூஸுன்னு சொல்லுவோம்ல, அந்த கரும்பு ஜூஸ் கொண்டு அபிஷேகம் செஞ்சு வழிபட சக்கரை நோயிலிருந்து விடுபடலாங்கிறது பழைய புராதன குறிப்பாக இருக்குது. இதுவுமே இந்த கோயிலுமே பழைய புராதன தலம்தான், உருவாக்கப்பட்ட அல்லது உருவான திருத்தலம்னு சொல்லலாம். இந்த சக்கரை நோயை தீர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அல்லது உருவான புராதான தலம். புராண குறிப்புகளையும் இந்த தலத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தலத்துக்கு கடகராசி நண்பர்கள், அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்களை தனது ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட நபர்களும், விருச்சக ராசியிலே சந்திரன் நிற்கும் போது அந்த விருச்சக ராசிக்குரிய நண்பர்களும் இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில் 3 to 4:30 அந்த நேரத்தில் கரும்பு ஜூஸ் சாறு கொண்டு அபிஷேகம் செஞ்சுக்கும் போது அவர்களுக்கு அபரிவிதமான சக்திகளை கொடுக்கும். அதே சமயத்தில் நோய்களை நிவர்த்தி செய்யும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செஞ்சு தருவதற்குண்டான ஒரு தலமாக இந்த தலம் இருக்கக்கூடிய விசேஷமாக இருக்குது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திர நாளில் இங்கே அது விசேஷமாக செய்யப்படுது அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக இருக்குது. அப்போ இந்த லிங்கத்திருமேனுடைய உச்சியில் ஒரு துவாரம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திர நாட்களில் தான் அப்படிங்கிறது விசேஷம். வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.